ஹாய் வணக்கம் விவர்ஸ். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வெயிட் லாஸ் கம்மி பண்ணணுன்னா இந்த பாருங்கள், கரிஞ்சீரகம் இதால் இந்த மாதிரி இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். வெந்தயமும் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஓமம் மட்டும் 1/4 டம்ளர் எல்லாத்தையும் எடுத்து எண்ணெய் சட்டியில் வறுத்துக்கணும். கருவை விடக்கூடாது, வறுத்துக்கணும். வறுத்து பொடி செஞ்சு நைட்டு இல்லை காலம்பறையாக ஒரு சிட்டிகை எடுத்து வாயில் போட்டு சுடுதண்ணியை குடிக்கணும். ரத்த ஓட்டத்துக்கு சமமாக ரத்த ஓட்டம் உடம்புல ஓடுறதுக்கு நல்லது. கொழுப்பையும் குறைக்கும். வயிறு தொப்பை உள்ளவங்களுக்கு தொப்பையும் குறைக்கும். கரிஞ்சீரகம் வெந்தயமும் சம அளவு எடுத்துக்கணும். ஓமம் இது 1/4 டம்ளர் எடுத்துக்கணும். ஓமம் மாதவிடாய் வராத பொண்ணுங்களா இந்த கரிஞ்சீரக பொடி இதை நுணுக்கி வச்சுட்டு சாப்பிட்டோம்னா மாதாந்திரத்திட்டு வந்துடும். இரத்த ஓட்டத்தை சீர் செய்யுங்க. வெயிட் லாஸையும் கம்மி பண்ணும். நான் கண்டா உண்மையை நான்லாம் சாப்பிட்ருக்கேங்க. நான் பொடி நுணுக்கி இதுதாங்க சாப்பிடுவேன். இரத்த ஓட்டத்தை சரி செய்யும். கரிஞ்சீரகம் உடம்புக்கு நல்லது. ரொம்பவும் வறுக்கக்கூடாது. இந்த மாதிரி வறுத்து பொடி நுணுக்கி ஒரு டப்பியில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு சிட்டிகை காலம்பரை ஏஞ்சிச்சோன்னா சுடுதண்ணில் குடிக்கணும், இல்லை நைட்டு குடிக்கணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 3த்தையும் போட்டு மிக்சியில் அடிச்சு இந்த மாதிரி ஒரு டப்பியில் எடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சிட்டிகை எடுத்து வாயில் போட்டு சுடுதண்ணி விதன்னு சுடுதண்ணியில் குடிக்கணும். அந்த பொடியை இங்கே பாருங்கள், ஒரு பிஞ்சு இந்த அளவு தான் எடுத்து வாயில் போடணும். சுடுதண்ணி அவ்வளோதாங்க.